எப்பயுமே ஜாலியாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு போன வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு உண்டான பாதகாதிபதி குரு வந்து உங்கள் லக்னத்தில் ராசிலேயே இருக்கார். அப்போது இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கான குரு பயிற்சியும் இப்போது நடந்துருது. குரு பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட 2ஆம் இடத்துக்கு குரு போகிறதுனால நீங்கள் பேசுகிற பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் இது வந்து உங்களுக்கு நிறைய சொத்துக்கள், நிறைய உங்களோட குடும்ப விருத்தி, உங்கள் பொருளாதார விருத்தி இது எல்லாமே கொண்டு வந்து தரும். ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும். ஏன்னா 10ஆம் பாவத்தில் சனி இருக்கிறது அவ்வளவு நல்லது. தொழில் ரீதியான முன்னேற்றங்களை தரும். அத்தனை நீங்கள் பொறுமையாக இருக்கணும். உங்களால் முடிஞ்ச பெருமாள் கோயிலுக்கு, வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு அலங்காரம் பண்ணலாம். அலங்காரத்துக்கு நீங்கள் கட்டளை கட்டலாம். அப்படி இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வஸ்திரம் வாங்கி சாத்தலாம். பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணுறது ரொம்ப இஷ்டம். சிவனுக்கு எப்படி அபிஷேகம் இஷ்டமோ பெருமாளுக்கு அலங்காரம் ரொம்ப இஷ்டம். இதை வந்து நீங்கள் வியாழக்கிழமைகள்லையோ இல்லை ஏதாவது ஒரு புதன்கிழமையிலையோ இதை நீங்கள் செய்யலாம். ஓகே, சிறப்பாக இருந்துச்சுங்க சார். இப்போ வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு மிதுனத்துக்கு பார்த்தா உங்களுக்கு ஆஃப் வந்து ஜூனுக்கு அப்புறம் தான் குரு இறங்குறார், உச்சம் பெற்று 2ஆம் இடத்துக்கு. ஸோ இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, திருநங்கை புதனுடைய விஷயம் சனி செவ்வாய் தொடர்பில் அவங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்குது. இப்போ மீனத்தில் பயணிச்சுட்டு இருக்கிறதுனால எப்பயுமே அந்த ஜனன ஜாதகம் மாதிரி நமக்கு அந்த பிறக்கக்கூடிய அந்த சித்திரை 1ஆம் தேதி அந்த விஷயத்தை வச்சு தான் இந்த ஆண்டு பலனை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி திருநங்கைகளுக்கு புதன்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ வஸ்திரமோ சாப்பாடு, பணம் காசை விட சாப்பாடு வாங்கி கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குருமார்கள் பிராமணர் இவங்களுக்கு வந்து ஸ்வீட்டு, லட்டு, அதே போல் வேஷ்டி, பட்டு வேஷ்டியோடது நல்ல ஒரு காவி வேஷ்டிலாம் வாங்கி கொடுத்தாலும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா கேது தொடர்புக்கு வரப்போகிறார், குரு கேது இணைவு வரப்போகிறனால மிதுனத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி மிதுனத்துக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த குரு கேது இணைவு அப்படிங்கிறது வந்து உங்களோட 2ஆம் பாவத்துக்கு வருது. அப்போது கூடுமான மட்டும் உங்களோட சின்ன பசங்க கிட்ட போய் சண்டைக்கு நிற்காதீங்க, அவங்க கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. பெரியவங்க கிட்டேயும் வாங்கி கட்டிக்காதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் யார்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டாலும் அது உங்களுக்கு பாதிப்பு தரும். வாய் பேசாதீங்க அப்படிங்கிறீங்க. ஆமாம், குறைவாக பேசுங்க, தேவையானதுக்கு பேசுங்க, சாப்பிட்றதுக்கு மட்டும் வாயை திறந்துக்கோங்க, வேறு எதுக்கும் தேவையில்லாமல் திறக்காதீங்க மிதுன ராசி நேயர்களுக்கு.